ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். நட்புகள் விலகலாம், சொந்தங்கள் விலகலாம், பந்தங்கள் விலகலாம், யாரோ எவரோ விலகலாம். நீங்கள் தனிமையல்ல, உங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் இருக்கிறார். யோசுவா 1:5 வாசிக்க கேட்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அதாவது 70, 80, 100 வருஷம் ஏசப்பா வருகை தாமதிச்சா உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு மனுஷனும் உன்னை அழிக்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல, எப்படி சொல்லுங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு விமான விபத்து நடந்துச்சு. அதை பற்றி சில வரிகளை வாசிக்க கேட்கலாம், பின்பு நான் விளக்குகிறேன். 2009 ஆண்டு ஜனவரி 15 ஜனவரி 15 A320 என்ற விமானம் 155 பயணிகளோடு 155 பயணிகளோடு நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டது. நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டுச்சு. செஸ்லி சுல்லன் பெர்கர் என்ற விமானி மிகவும் பாதுகாப்பாக விமானத்தை ஓட்டி சென்றார். ஓகே. சுமார் 8818 அடி உயரத்தில் விமானம் செல்லும் போது லோக்கல்ல 35,000 உயரத்துல பறக்கும். இன்டர்நேஷனல்ல போகும்போது 45,000 அடி பறக்கும். இது எலும்பி அப்படி பறக்க ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல கனடாவிலிருந்து கூட்டம் கூட்டமாக வாத்துகள் பறந்து வந்து விமானத்தில் மோதினது. இவ்விதமான வாத்துகள் அங்கு அதிகம் காணப்படுகிறது. என்ன நடந்துச்சு? இன்ஜின் பழுதானது, ஜனங்கள்லாம் அலறினாங்க. அந்த விமானி சாதுரியமா ஒரு ஆற்றில் கொண்டு போய் ஃப்ளைட் இறக்குறார். கதவை திறந்து கடைசி பயணி காப்பாற்றப்படுகிறவர்களும் கூட இருந்தார். அவரை பற்றி சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதன் தன் உயிரை துச்சமாக எண்ணாமல் மற்றவர்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் வெளியேற்றி அவர் வெளியே வந்தார் என்பது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒன்று. ஒரு விமானி விலகலை பார்த்தீங்களா? என் கடமை எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது. ஒரு ஆற்றில் கொண்டு போய் லேண்ட் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி விட்டார். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இயேசு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கூட இருப்பார். அந்த பிரதான கட்டளைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த கிரேட் கமிஷன். மற்ற 28 கடைசியில் வாசிக்கும் போது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிருபை கூட இருப்பதாக. கர்த்தர் விலகவே மாட்டார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, விலகாத ஆண்டவர் கூட இருந்து நடத்தும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.